Chapter 2 Data Abstraction Representation of Abstract Data Type Using Rational Numbers. The basic idea of data abstraction is to structure programs so that they operate on abstract data. அப்போ நமக்கு வந்து பேசிக் ஐடியா பார்த்தோம்னா டேட்டா அப்ஸ்ட்ரக்ஷனோட பேசிக் ஐடியா பார்த்தோம்னா ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் பண்ணணும். எப்படி அப்படின்னா அந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பு கூட ஆப்ரேட் ஆகிற மாதிரி என்ன செய்யணும், ப்ரோக்ராம்ஸை ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அப்போ இதை மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னா நம்ம ஃபியூ அசம்ஷனை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன செய்ய முடியும், டேட்டாவை பற்றி சில அசம்ஷன் வச்சுட்டு தான் ப்ரோக்ராம்ஸ் எழுத முடியும். அப்போ இதில் வந்து இந்த காங்கிரீட் டேட்டா ரெப்ரசன்டேஷன், அதாவது இந்த ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் உள்ள டெஃபினேஷனை நம்ம என்ன எழுதிப்போம்னா நம்மளோட ப்ரோக்ராமில் இருந்து இண்டிபெண்டன்ட் பார்ட்டாக எழுதிப்போம். அதாவது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்போட இம்ப்ளிமெண்டேஷனை தனி பார்ட்டாக நம்ம என்ன செஞ்சுப்போம், ப்ரோக்ராமில் எழுதிப்போம். இப்போ ப்ரோக்ராம்னு பார்த்தோம்னா the part that operates on abstract data, அதாவது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டாவை வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணதுக்கு உள்ள ஒரு பார்ட்டும் இன்னொரு பார்ட்டில் அந்த ஏடிடியோட ரெப்ரசன்டேஷன், காங்கிரீட் ரெப்ரசன்டேஷன், அதாவது என்னன்னா அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குள்ள டெஃபினேஷன், அதாவது இன்னொரு பார்ட்டில் என்ன இருக்குன்னா செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அது என்ன செய்யும்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கும் in terms of concrete representation. அதாவது என்னன்னா ஃபங்க்ஷனை என்ன செஞ்சிருப்போம், ஒரு பார்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம், இன்னொரு பார்ட்டில் ஆப்ரேட் பண்ணுவோம் ஏடிடியை. இப்போ ரேஷனல் நம்பர்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு என்ன வேணும், என்ன ஏதுன்னு பார்ப்போம். ரேஷனல் நம்பர்னா என்னன்னா ரேஷியோ ஆஃப் இன்டிஜர்ஸ். இது வந்து என்னன்னா ரியல் நம்பர்ஸோட ஒரு சப் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ரேஷனல் நம்பரை ரியல் நம்பர்ஸோட ஒரு சப் கிளாஸ்ன்னு சொல்லலாம். இப்போ 8/3ங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர், 19/23ங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர். இப்போ இதை ஜெனரல் ஃபார்மாக நம்ம சொன்னோம்னா நியூமரேட்டர்/டினாமினேட்டர். இந்த நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் என்னது, ஒரு இன்டிஜர் வேல்யூக்கு பிளேஸ் ஹோல்டராக ஆக்ட் பண்ணும். இப்போ நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் என்ன ஆகணும், நமக்கு வேணும். அப்படின்னா தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், ரேஷனல் நம்பருக்குள்ள வேல்யூவை என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். அப்போ இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டரை வச்சு தான் நம்ம என்ன செய்யறோம், ரேஷனல் நம்பருக்குள்ள வேல்யூவை கேரக்டரைஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ரெண்டு இன்டிஜரை டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஃப்ளோட் அப்ராக்சிமேஷன் கிடைக்கும். ஃப்ளோட் அப்ராக்சிமேஷன்னா என்னன்னா எக்ஸ்ட்ராக்ட் ப்ரெசிஷன் கிடைக்காது. சம்திங் நம்ம என்ன செய்யறோம், எக்ஸ்ட்ராக்ட் ப்ரெசிஷனை வந்து விட்டுருவோம். டிவைட் பண்ணிட்டோம்னாலே எக்ஸ்ட்ராக்ட் ப்ரெசிஷனை வந்து என்ன செஞ்சிடும், லாஸ் பண்ணிடுவோம். இப்போ எக்ஸாம்பிள் 8/3னா நமக்கு 2.66665 கிடைக்கும். இதில் வந்து டெசிமல் பிளேஸுக்கு அப்புறம் 16 நம்பர்ஸுக்கு 16 டிஜிட் ப்ரெசிஷன் தான் நமக்கு கிடைக்குமே தவிர 16 டிஜிட்டுக்கு அப்புறம் உள்ள இதை வந்து நம்ம என்ன செய்யறோம், லாஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் உள்ளதை லாஸ் பண்ணிடுவோம். இப்போ ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணும் ரேஷனல் நம்பர்ஸுக்கு. நியூமரேட்டரையும் டெனாமினேட்டரையும் கம்பைன் பண்ணுறதுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணும். அதுக்கடுத்து இந்த ரெப்ரசன்டேஷனை என்ன செஞ்சுப்போம், சம் பார்ட் ஆஃப் ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம அசம்ஷனில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னென்ன அசம்ஷனில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் கொடுத்து ஒரு ரேஷனல் நம்பரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு ஒரு வே இருக்குது. நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் கொடுத்தா நமக்கு ஒரு ரேஷனல் நம்பர் கன்ஸ்ட்ரக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் அசைன் பண்ணிடுறோம். தென் வந்து நியூமரேட்டர் பார்ட் எடுக்கிறதுக்கும் டினாமினேட்டர் பார்ட் எடுக்கிறதுக்கும் நமக்கு என்ன இருக்குது, ஒரு வே இருக்குது. அதாவது என்னன்னா கன்ஸ்ட்ரக்டரும் செலக்டரும் நமக்கு இருக்குங்கிற அசம்ஷனில் நம்ம என்ன செய்கிறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இந்த விஷுவல் திங்கிங் இது ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம என்ன செய்வோம்னா நம்ம இப்படித்தான் இருக்குங்கிற மைண்டில் வச்சுக்கிட்டு நம்மளோட ரியாலிட்டியை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் நம்மளோட பிலீஃப்ஸ் டெசிஷனையும் இப்படித்தான் வேணுங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம எழுதுறது தான் விஷுவல் திங்கிங். இது வந்து ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. ப்ரோக்ராம் டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. நம்ம இப்போ வரைக்கும் நம்ம என்ன செய்யலைன்னா ரேஷனல் நம்பர் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்குங்கிறத சொல்லலை, கன்ஸ்ட்ரக்டரும் செலக்டரும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குங்கிறதையும் நம்ம என்ன சொல்லலை. இது வரைக்கும் ரேஷனல் நம்பரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோங்கிறதையும் சொல்லலை, கன்ஸ்ட்ரக்டர் செலக்டர் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குங்கிறதையும் நம்ம சொல்லலை. இப்போ ரேஷனல் எண்டிங்கிறது ஒரு கன்ஸ்ட்ரக்டர், நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் கொடுத்தோம்னா நமக்கு என்ன செய்யும், ஒரு ரேஷனல் நம்பரை என்ன செய்யும், டிஃபைன் பண்ணும். தென் வந்து நியூமர் எக்ஸ், இது ரேஷனல் நம்பர்லேருந்து நியூமரேட்டரை மட்டும் எடுத்து தரும் எக்ஸ். தென் டினாம் ஒய், இது வந்து நியூமரேட்டர்லேருந்து என்ன செய்யும், டினாமினேட்டர் பார்ட்டை மட்டும் எடுத்து கொடுக்கும்.
அப்போ ரேஷனல் நம்பர்ஸ் ஆப்ரேஷன் வந்து செலக்டர் ஃபங்க்ஷன் நியூமரேட்டர் டினாமினேட்டர் வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஆப்ரேஷன்ஸை ரேஷனல் நம்பரோட ஆப்ரேஷனை டிஃபைன் பண்ணுறோம். தென் வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து ரேஷனல் நம்பரை என்ன செய்யுது, இந்த ஃபங்க்ஷன் ரேஷனல்ங்கிற கன்ஸ்ட்ரக்டர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. ஃபங்க்ஷன்ஸை என்ன செய்யலை, டிஃபைன் பண்ணல. அதே மாதிரி இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் என்ன செய்யும், ஒரு காம்பவுண்ட் வேல்யூவாக குரூப் பண்ணுறதுக்கு ஒரு வே வேணும். இப்போ சூடோ கோட் பார்த்தோம்னா x, y = 8, 3 ரேஷனல் ND நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் பாஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிடும், ஒரு ரேஷனல் நம்பர் கிடைச்சிடும். தென் அதுலேருந்து அந்த ரேஷனல் நம்பர்லேருந்து எக்ஸ் நியூமரேட்டர் பார்ட்டை எடுக்கும், தென் ஒய் டினாமினேட்டர் பார்ட்டை எடுக்கும். எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், அவுட்புட் ரெண்டையும் டிவைட் பண்ண ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் லிஸ்ட் டூபிள்ஸ். சாப்டர் 2 டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், லிஸ்ட் டூபிள்ஸ். இப்போ நம்ம கான்செப்ட் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பைத்தான் லாங்குவேஜ் வந்து என்ன செய்யுது, ஒரு ஸ்ட்ரக்சரை தருது, பேருங்கிற ஸ்ட்ரக்சரை கொடுது. அந்த பேர் வந்து லிஸ்ட் டூபிள்ங்கிறது. பைத்தான் லாங்குவேஜை யூஸ் பண்ணி பேரை வந்து என்ன செய்ய முடியும், இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். லிஸ்ட் டூபிளை யூஸ் பண்ணி என்ன செய்யணும், பேருங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இப்போ லிஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன செய்வோம்னா வேல்யூஸை வந்து ப்ராக்கெட்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே என்க்ளோஸ் பண்ணியிருப்போம், செப்பரேட்டட் பை கமா. இந்த லிஸ்ட்டு வந்து மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணும். ஒவ்வொரு வேல்யூஸும் நமக்கு என்ன டேட்டா டைப் ஆனாலும் இருக்கலாம், ஏன் இன்னொரு லிஸ்ட்டாக கூட இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 10, 20 ஒரு லிஸ்ட்டு. நமக்கு என்ன கொடுத்துட்டோம், ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே என்க்ளோஸ் பண்ணிட்டோம். ஒவ்வொரு வேல்யூவும் எதை வச்சு செப்பரேட் பண்ணிட்டோம், கமாவை வச்சு செப்பரேட் பண்ணிட்டோம். அப்போ இது ஒரு லிஸ்ட். இப்போ அக்சஸிங் லிஸ்ட் எலமெண்ட்ஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு மல்டிபிள் அசைன்மெண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா எலமெண்ட் செலெக்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ரெண்டு விதமாக என்ன செய்யலாம், லிஸ்ட் எலமெண்ட்டை அக்சஸ் பண்ண முடியும். ஒன்று மல்டிபிள் அசைன்மெண்ட், இன்னொன்று வந்து எலமெண்ட் செலெக்ஷன் ஆப்ரேட்டர். இப்போ மல்டிபிள் அசைன்மெண்ட்டுன்னு நம்ம கொடுத்தோம்னா இந்த மல்டிபிள் அசைன்மெண்ட் வந்து என்ன செய்யணும்னா லிஸ்ட்டில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் தனித்தனியாக பேக் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் வந்து கொடுக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேமை கொடுக்கும். இப்போ ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறோம், LST: 10, 20. தென் x, y = LST. லிஸ்ட்டில் உள்ள இதில் என்ன செஞ்சுட்டோம், ரெண்டு வேரியபிள் கூட அசைன் பண்ணுறதுக்கு எழுதியிருக்கோம். இந்த 10ங்கிறது வந்து எக்ஸில் போய் ஸ்டோர் ஆகிடும், இந்த 20ங்கிறது ஒயில் போய் ஸ்டோர் ஆகிடும். இது மல்டிபிள் அசைன்மெண்ட். எலமெண்ட் செலெக்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம்னா ப்ராக்கெட்ஸை யூஸ் பண்ணி வைப்போம். இதில் வந்து பர்டிகுலர் எலமெண்ட்டை வந்து என்ன செய்யும், எடுக்கும். செலக்ட்ஸ் அன் எலமெண்ட் ஃப்ரம் தி வேல்யூ ஆஃப் தி ப்ரிசீடிங் எக்ஸ்பிரஷன். ப்ரிசீடிங் எக்ஸ்பிரஷன்லேருந்து என்ன செஞ்சிடும், ஒரு வேல்யூவை எடுக்கும். இப்போ லிஸ்ட்டு கொடுத்துட்டோம், லிஸ்ட்: 10, 20. இப்போ LST 0. அப்போ ப்ரிசீடிங் எக்ஸ்பிரஷன் வந்து என்னது, LST. இந்த LSTலேருந்து 0ங்கிற பொசிஷன்லேருந்து ஒரு வேல்யூவை எடு. அப்போ LSTங்கிறது ப்ரிசீடிங் எக்ஸ்பிரஷன். இந்த அப்போ LST என்னது, ஒரு லிஸ்ட்டு. அதில் 0ங்கிற பொசிஷன் என்ன இருக்குது, 10 இருக்குது. அப்போ 10 எடு. லிஸ்ட் ஆஃப் 1. அப்போ ப்ரிசீடிங் எக்ஸ்பிரஷன் என்னது, லிஸ்ட்லேருந்து 1ங்கிற இண்டெக்ஸில் உள்ள எலமெண்ட், 1ங்கிற இண்டெக்ஸில் என்ன இருக்குது, 20 கொடுக்கும். இது எலமெண்ட் செலெக்ஷன் ஆப்ரேட்டர். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம், மல்டிபிள் அசைன்மெண்ட் பார்த்தோம். இப்போ பார்த்தது எலமெண்ட் செலெக்ஷன் ஆப்ரேட்டர். லிஸ்ட்டு வந்து என்ன செய்யணும்னா மேத்தமெட்டிக்கலாக எப்படி லிஸ்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் என்ன செய்வோம், இங்கேயும் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணும்போது நம்ம லிஸ்ட்டுக்கு என்ன கொடுத்துப்போம்னா ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுத்துப்போம், ஒரு வேல்யூ கொடுத்துப்போம். இப்போ 0, 10. இப்போ லிஸ்ட்டோட வேல்யூ வந்து 10, 20 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஃபஸ்ட்டு இது வந்து என்ன இருக்குது, 0ங்கிற பொசிஷனில், செகண்ட் இது 1ங்கிற பொசிஷனில். இப்போ இந்த 0வும் 1ம் எதை ரெஃபர் பண்ணுது, இண்டெக்ஸ் பொசிஷனில் ரெஃபர் பண்ணுது. 10, 20 வந்து 0ங்கிற பொசிஷனில் வந்து 10ங்கிற வேல்யூ, 1ங்கிற பொசிஷனில் 20ங்கிற வேல்யூ. இப்போ இதில் என்ன செஞ்சுருக்கோம்னா இண்டெக்ஸ் பொசிஷன் வேல்யூ ரெண்டையும் என்ன செய்கிறோம், பண்டில் பண்ணி ஒரு பேராக வைக்கும். அப்போ லிஸ்ட்டுங்கிறது என்னது, இது ஒரு பேர், இது ஒரு பேர். இப்போ லிஸ்ட்டுங்கிறது ஒரு பேர். இப்போ அதே மாதிரி ரேஷனல் நம்பர்ஸும் என்ன செய்யலாம், ஒரு லிஸ்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். என்னதுன்னா பேர் ஆஃப் 2 integers. சூடோ கோடில் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். அப்போ ரேஷனல் n, d ரிட்டன் n, d நியூமர் ஆஃப் x ரிட்டன் x ஆஃப் 0 வந்து நியூமரேட்டர், டெனாம் x ரிட்டன் x ஆஃப் 1 வந்து டினாமினேட்டர். அப்போ இதை லிஸ்ட்டாக ரேஷனல் நம்பரை லிஸ்ட்டாக இது பண்ணோம்னா ரிட்டன் x, 0 கொடுப்போம் நியூமரேட்டருக்கு, டினாமினேட்டருக்கு ரிட்டன் x ஆஃப் 1 கொடுப்போம். இதை மாதிரி என்ன செய்ய முடியும், ரேஷனல் நம்பரையும் லிஸ்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ண முடியும்.
அதே மாதிரி ரேஷனல் நம்பர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது லிஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட்டாக என்ன செஞ்சிடும், ரெண்டு நம்பரை பாஸ் பண்ணோம்னா ரெண்டு நம்பரையும் என்ன செய்யறோம், ஸ்கொயர் பிராக்கெட்டில் என்க்ளோஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டாக என்ன செஞ்சிடும், ரிட்டன் ஆப்ஜெக்ட் ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிடும். நெக்ஸ்ட் டூப்பிள்ஸ். சாப்டர் 2 டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் டூப்பிள்ஸ். இப்போ பேர்னா என்னன்னா ஒரு காம்பவுண்ட் டேட்டா டைப். பேர்னா ஒரு காம்பவுண்ட் டேட்டா டைப். இதில் 2 pieces ஆஃப் டேட்டா இருக்கும். 2 pieces ஆஃப் டேட்டா இருக்கும். இந்த பேர் டேட்டா டைப்பை லிஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், பேர் டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணலாம். இல்லைன்னா டுப்பிள் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், பேர் டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ டுப்பிள் பார்த்தோம்னா டுப்பிள் வந்து கமா செப்பரேட்டட் சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூ சரௌண்டட் வித் பேரந்திசிஸ். பேரந்திசிஸை சரௌண்ட் பண்ணி நம்ம பண்ண வேல்யூஸை கொடுத்தோம்னா கமா வச்சு செப்பரேட் பண்ணி அது வந்து டுப்பிள். டுப்பிள் வந்து லிஸ்ட்டுக்கு சிமிலராக தான் இருக்கும். இப்போ கலர் ஈக்குவல் டு ரெட்டு கமா ப்ளூ கமா க்ரீன். இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ, 3 வேல்யூ. பேரந்திசிஸை வச்சு என்ன செஞ்சிட்டோம், என்க்ளோஸ் பண்ணிட்டோம். கமா வச்சு என்ன செஞ்சிட்டோம், செப்பரேட் பண்ணிட்டோம். கமா வச்சு செப்பரேட் பண்ணிட்டோம். தென் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்ட் டுப்பிள். லிஸ்ட்டுக்கும் டுப்பிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம்னா, டுப்பிள் அசைன் பண்ணிட்டோம்னா எலமெண்ட்ஸை என்ன செய்ய முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. எலமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது. அதாவது ஒன்ஸ் டுப்பிள் கிரியேட் பண்ணுறோம்னா அந்த இடத்துல உள்ள ரெட்டையோ ப்ளூயோ க்ரீனையோ என்ன செய்ய முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. லிஸ்ட் எலமெண்ட்ஸ் வந்து என்ன செய்ய முடியும், நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ டுப்பிளை வந்து பேரை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோங்கிறது பார்க்கும். நம்ஸ் ஈக்குவல் டு 1, 2 என்ன செஞ்சிட்டோம், பேரந்திசிஸ்குள்ளே என்க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ எடுக்க போகும்போது நம்ஸ் ஆஃப் 0னா 1 கிடைக்கும், நம்ஸ் ஆஃப் 1னா 2 கிடைக்கும். அக்சஸ் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் பிராக்கெட் நோட்டேஷனை யூஸ் பண்ணுவோம். அக்சஸ் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். கிரியேட் பண்ணும்போது என்ன செய்வோம், லிஸ்ட்டை பேரந்திசிஸ்குள்ளே கமா வச்சு செப்பரேட் பண்ணி படிப்போம். டேட்டா வந்து 0 இண்டெக்ஸ்டு. அதாவது 0 இண்டெக்ஸ்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட பொசிஷன் வந்து 0, ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட பொசிஷன் வந்து 0, செகண்ட் எலமெண்ட்டோட பொசிஷன் 1 அப்படியே போய்கிட்டு இருக்கும். இப்போ லிஸ்ட் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனை என்ன செய்யும், அலோவ் பண்ணும். இப்போ இது செட் ஆஃப் மெமரி செல்லுக்கு ஒரு நேம் வந்து கொடுக்கும். இப்போது மாஸ்டர் மைண்டுங்கிற கேம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து பிளேயர் வந்து கலர்ஸை வந்து 4 கலர்ஸை கெஸ் பண்ணுவார். அப்போ 4 கலர்ஸை கெஸ் பண்ணுறத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு 4 செப்பரேட் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். கலர் 1, கலர் 2, கலர் 3, கலர் 4 கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரு சிங்கிள் வேரியபிள் ப்ரெடிக்ட்டுங்கிறத ஒரு லிஸ்ட்டாக வச்சுக்கிட்டு ப்ரெடிக்ட்னு ஒரு சிங்கிள் வேரியபிள் கொடுக்கலாம். அதுக்குள்ளே என்ன இருக்குது, 4 கலர் ரெட்டு ப்ளூ க்ரீன் 4 கலர்ஸை கெஸ் பண்ண கலர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ப்ரெடிக்ட்னு சிங்கிள் வேரியபிள் வச்சும் கொடுக்கலாம். இல்லைன்னா 4 வேரியபிள்ஸும் யூஸ் பண்ணலாம். இப்போ லிஸ்ட்டு வந்து என்ன செய்யாதுன்னா மல்டி ஆப்ஜெக்ட்டுக்கு தனித்தனி நேமை என்ன செய்யாது, நேம் அலோவ் பண்ணாது. இண்டெக்ஸை மட்டும்தான் என்ன செய்யும், யூஸ் பண்ணும். இப்போ ப்ரெடிக்டில் எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்காது, தனித்தனி நேம் இருக்காது, ஜஸ்ட் இண்டெக்ஸ் மட்டும் தான். ப்ரெடிக்ட் ஆஃப் 0னா ஃபர்ஸ்ட் கலர், ப்ரெடிக்ட் ஆஃப் 1னா செகண்ட் கலர், ப்ரெடிக்ட் ஆஃப் 2னா தேர்ட் கலர், ப்ரெடிக்ட் ஆஃப் 3னா ஃபோர்த் கலர். இதை மாதிரி என்ன செய்ய முடியும், நேம்ஸ் இருக்காது, இண்டெக்ஸை யூஸ் பண்ணி மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ மோர் காம்ப்ளெக்ஸ் திங் இருக்குது, பெர்சன்ங்கிற மாதிரி. அப்போ இதில் வந்து இது வந்து மல்டி ஐட்டம் ஆப்ஜெக்ட் தான். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்குது, ஒரு நேம் இருக்குது. ஐட்டமுக்கு வந்து என்னென்ன இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேம் இருக்குது. அப்போ நேம் இருக்குன்னா இப்போ பெர்சன் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஒரு ஐடி, ஒரு இமெயில், இவ்வளவு என்னது நேம்டு திங்காக இருக்குது. ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் நேம்டு திங்காக இருக்குது, மல்டி ஆப்ஜெக்ட் ஐட்டம். அப்போ அதுக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது பார்ப்போம். அப்போ இதை லிஸ்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணோம்னா பெர்சன் ஈக்குவல் டு என்ன கொடுத்துட்டோம், ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள கொடுத்துட்டோம். ஒவ்வொரு எலமெண்ட்டும் என்ன வச்சுட்டோம், கமா வச்சு செப்பரேட் பண்ணிட்டோம். நேம் வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து பத்மஸ்ரீ, லாஸ்ட் நேம் வந்து பாஸ்கர், இது ஐடி 994-222-1234 வந்து ஐடி. தென் இமெயில் அட்ரஸ் comp@gmail.com. அப்போ இதில் உள்ள ஒவ்வொரு பாட்டையும் அக்சஸ் பண்ணோம்னா பெர்சன் ஆஃப் 0னா பத்மஸ்ரீன்னு இருக்கும், பெர்சன் ஆஃப் 1னா பாஸ்கர்னு இருக்கும், பெர்சன் ஆஃப் 2னா 994-222-1234 இருக்கும், பெர்சன் ஆஃப் 3னா comp@gmail.com இருக்கும். இப்போ இது என்ன செய்யுதுன்னா இந்த பார்ட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, பெர்சன் ஆஃப் 0னா நமக்கு ஃபர்ஸ்ட் நேம் தெரியுமா தெரியாது, பெர்சன் ஆஃப் 1னா லாஸ்ட் நேம் தெரியுமா தெரியாது, பெர்சன் ஆஃப் 2னா ஐடின்னு தெரியுமா தெரியாது, பெர்சன் ஆஃப் 3னா இமெயில் அட்ரஸ்ன்னு தெரியுமா தெரியாது. ஆனால் அந்த வேல்யூஸை எடுக்க முடியும். ஆனால் அது எந்த பார்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணுங்கிறத என்ன செய்ய மாட்டோம், ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க முடியாது லிஸ்ட்டில். அப்போ இதை மாதிரி இதை லிஸ்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஊப்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுவோம்.
கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ட்ல மல்டி பார்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன செய்ய முடியும், தனித்தனியா நேம் கொடுக்க முடியும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா நேம் கொடுக்க முடியும். அப்ப இதுக்குள்ள சூடோ கோட் பார்த்தோம்னா கிளாஸ் பர்சன் கிரியேஷன் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்து எம்டி ஸ்ட்ரிங், லாஸ்ட் நேம் கொடுத்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங், ஐடி ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங், இமெயிலும் கொடுத்து எம்டி ஸ்ட்ரிங். அப்போ ஃபர்ஸ்ட் நேம் இன்னும் ஒரு தனியாக ஒரு பார்ட் ஐட்டம், லாஸ்ட் நேம்னு ஒரு ஐட்டம், ஐடின்னு ஒரு ஐட்டம், இமெயில்னு ஒரு ஐட்டம், இவங்க சேர்ந்தது பர்சன். இது வந்து என்னது பர்சன்கிறதுக்குள்ள சூடோ கோட். இப்போ பெக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம்னா பர்சன்கிறது கிளாஸோட நேம், மல்டி பார்ட் டேட்டா, இதில் கிரியேஷனுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் நியூ டேட்டா டைப்பை கிரியேட் பண்ண போகுது. என்னென்னலாம் வச்சுன்னா 4 வேரியபிள்ஸ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேட்டா டைப்பில் நியூ டேட்டா டைப் கிரியேட், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நேம்ஸ் இருக்கு. இப்போ P1 பர்சன் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸ்டேட்மெண்ட் கிரியேட் ஆப்ஜெக்ட், ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு பத்மஸ்ரீ. அப்போ இது ஃபர்ஸ்ட் நேம். அப்போ ஃபர்ஸ்ட் நேமுக்குள்ள ஃபீல்டு நேம் வந்து என்னது, ஃபீல்டு கால்டு ஃபர்ஸ்ட் நேம், அதோட வேல்யூ வந்து பத்மஸ்ரீ. இதில் வந்து என்ன செய்யறோம், லாஸ்ட் நேமுக்கு என்ன செட் பண்ணுறோம், பாஸ்கர்னு, லாஸ்ட் நேம்ங்கிற ஃபீல்டுக்கு பாஸ்கர்ங்கிற வேல்யூவை செட் பண்ணுறோம். ஐடிங்கிற ஃபீல்டுக்கு வேல்யூ வந்து என்னது 994-222-123. தென் இமெயில்ங்கிற ஃபீல்டுக்கு sci@gmail.com. அவுட்புட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம்னு எடுத்து பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், பத்மஸ்ரீ. அப்போ இப்படி இதை மாதிரி தனியாக நேமாக என்ன செய்ய முடியும், நேம்டு நேமாக கொடுக்க முடியும். மல்டிபார்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு நேம்ஸ் கொடுக்க முடியும் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டை யூஸ் பண்ணி. அப்போ கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ட் வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்டை வந்து என்ன செய்யுது, டிஃபைன் பண்ணுது. இந்த டெஃபினேஷனை வந்து என்ன செய்யுது, நியூ டேட்டா டைப்பை ஆட் பண்ணுது. பர்சன்கிற டேட்டா டைப்பை நம்ம என்ன செய்கிறோம், கிரியேட் பண்ணுறோம். ஒன்ஸ் அந்த பர்சனை டிஃபைன் பண்ணிட்டோம்னா எத்தனை இன்ஸ்டன்ஸ்னாலும் என்ன செஞ்சுக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். எத்தனை இன்ஸ்டன்ஸ்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பர்சன்கிறது என்னது, ஒரு கிளாஸ் அல்லது டேட்டா டைப்பு. P1ங்கிறது என்னது, அதுலேருந்து கிடைச்ச ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது ஒரு இன்ஸ்டன்ஸ். இப்போ கிளாஸ் பர்சனில் வந்து குக்கி கட்டராக வச்சுக்கிட்டோம்னா P1 வந்து ஒரு பர்டிகுலர் குக்கி. இதை யூஸ் பண்ணி எத்தனை குக்கி கட்டர்ஸ்னாலும் நம்மளால் என்ன செய்ய முடியும், மேக் பண்ண முடியும். அவ ஒரு கிளாஸை யூஸ் பண்ணி எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ், அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ஸ், அந்த டைப் உள்ள ஆப்ஜெக்ட்ஸை எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ்னாலும் நம்மளால் என்ன செய்ய முடியும், கிரியேட் பண்ண முடியும். அப்படின்னா கிளாஸ் டிஃபைன்ஸ் ஏ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் பை குரூப்பிங் ரிலேட்டட் டேட்டா ஐட்டம்ஸ். அப்போ கிளாஸுங்கிறது என்ன செய்யுது, ஒரு டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனை டிஃபைன் பண்ணுது, டேட்டா ஐட்டம்ஸை குரூப் பண்ணி. அப்போ கிளாஸ் வந்து ஜஸ்ட் டேட்டா மட்டும் கிடையாது, அதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்கிறதையும் சேர்த்து தான். அப்போ ஃபங்க்ஷனுங்கிறது சபார்டினேட் டு கிளாஸ். ஏன்னா அது வந்து என்ன செய்யுது, அந்த பர்டிகுலர் டேட்டா ஆஃப் கிளாஸில் என்ன செய்யுங்கிறத மட்டும் சொல்லுது. அதாவது என்னென்னா பர்சன் ஆப்ஜெக்டில் டேட்டாவை மாடிஃபை பண்ணலாம் அல்லது அனலைஸ் பண்ணலாம். அதனால் நம்ம என்ன சொல்லுவோம்னா சபார்டினேட், இந்த ஃபங்க்ஷனை வந்து சபார்டினேட் டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கிளாஸ் வந்து டேட்டாவையும் ஃபங்க்ஷனையும் பண்டல் பண்ணி ஒர்க் பண்ண வைக்குது. அப்போ இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனோட பியூட்டி வந்து காம்ப்ளெக்ஸ் டேட்டாவை சிம்பிளான வேலை ட்ரீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்கோப்பிங்.